வணக்கம். போன லெசன்ல நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம். நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னால பார்த்திருந்தாலும் போன லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நிறைய லேர்னர்ஸ் ஷேர் பண்ணாங்க. ஸோ போன லெசன்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு பாஸ்ட்டுக்கு முன்னால பாஸ்ட்டுக்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற விஷயத்த பார்த்தோம். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இஸ் அபவுட் த பிரசன்ட். அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் திருப்பியும் ஒரு தடவை நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டோம். ரைட்? நான் இந்த ரெண்டு டென்சஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் நம்ம நிறைய தடவை பார்த்திருந்தாலும் ஒவ்வொரு லெசன்லயும் இதுக்கு முன்னால புரியாத விஷயம் ஏதோ ஒண்ணு இப்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரலி. ஓகே, ஸோ நீங்க இன்னைக்கு லெசன்லயும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு ஆஸ்பெக்ட் தான் இன்னைக்கு லெசன்ல பார்க்க போறோம். அது என்னன்னா finished time, unfinished time. அந்த கான்செப்ட், the concept of finished time and the concept of unfinished time. So என்னது அப்படின்னா என்ன? நான் அந்த present perfect tense lesson பண்ணும்போது the four uses முதல்ல present perfect tense பத்தி பண்ணன lesson அது. அதுல present perfect tense உடைய ஸ்ட்ரக்சரும் அதோட யூசஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுல இந்த டைம் மென்ஷன் பண்ணனா present perfect tense யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது ஒரு பாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படிங்கறத அடுத்து வர நிறைய லெசன்ஸ்ல நான் சொல்லியிருக்கிறேன். சோ அந்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஃபினிஷ்டு டைம்னா முடிஞ்சு போன டைம். பாஸ்ட்ல முடிஞ்சு போன டைமை மென்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அன்பினிஷ்டு டைம்னா என்ன? ஃபினிஷ்டு டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ஈஸி தான். முடிஞ்சு போன டைம்ங்கிறது பாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைமாவும் இருக்கலாம், பாஸ்ட் பீரியட் ஆஃப் டைமாவும் இருக்கலாம். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே, லாஸ்ட் வீக், எஸ்டர்டே, இன் 2005 அந்த மாதிரிலாம் சொல்லும் போது அதெல்லாம் ஒரு பாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம்னு பாக்குறோம். ஆனா பீரியட் ஆஃப் டைமுக்கும் நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ 5 years, இப்போ 5 yearsன்னு சொல்லும் போது அந்த 5 years present வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணனாதான் அது present perfect tense யூஸ் பண்றோம். அதுக்கு பேரு தான் அன்பினிஷ்டு டைம். ஆனா நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது 5 வருஷம் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன் அப்படின்னு சொல்றோம்னா அதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சோ இதை நம்ம ரொம்ப டீடைல்டாவே பார்ப்போம். டோன்ட் வரி. அன்பினிஷ்டு டைம்னு நம்ம சொல்லும் போது பிரசன்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிற ஒரு டைம், பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகிற ஒரு பீரியட் ஆஃப் டைம், அதுதான் அன்பினிஷ்டு டைம். ஓகே, சோ நான் எல்லா சென்டென்சஸ் எல்லாம் ஏற்கனவே எழுதி ரெடியா வச்சிருக்கிறேன். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ், எக்ஸசைஸ்க்கு உள்ள சென்டென்சஸுமே எழுதி வச்சிருக்கிறேன். 15 சென்டென்சஸ் நம்ம எக்ஸசைஸ் பார்ப்போம். ஒன்ஸ் அகேன் ரேமன் மர்ஃபீஸ் இன்டர்மீடியட் இங்கிலீஷ் கிராமர்ல இருந்து யூனிட் 14ல இருந்து தான் சென்டென்சஸ் எல்லாம் எடுத்திருக்கிறேன். ஸோ உங்கள்ட்ட ஏற்கனவே புக் இருந்துச்சுன்னா நீங்க அந்த புக்கையும் ரெஃபர் பண்ணலாம். ஓகே, shall we start? எஸ், அதுக்கு முன்னால இப்ப இந்த சண்டே the 4th of May ஒரு வெபினார் இருக்கு. அந்த வெபினாருக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இந்த வெபினார்ல கொஞ்சம் விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது போக நீங்க என் கூட ஒரு கொஞ்ச நாள் டிராவல் பண்ணணும், ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி, ஒரு பெய்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னாலும் வரலாம். ஏன்னா வெபினார்ல இந்த கோர்சஸ் நான் ப்ரமோட் பண்ணும்போது வெபினார்க்கே உள்ள ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் சொல்லுவேன். ஸோ நீங்க அந்த நேரத்துல கோர்ஸ் ஜாயின் பண்ணா நல்லது. ஓகே, யூ கேன் சேவ் மணி. ரைட், ஸோ ஷால் வி ஸ்டார்ட் தி லெசன் நவ்? ஒரு நோட் புக்கும் பென்னும் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கிட்டா நல்லது. The present perfect and the simple past. Present perfect is about the unfinished time and simple past is about the finished time. Okay, இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதுதான் இது. அடுத்து இது பாருங்க, இது நல்லா கவனிக்கணும். இந்த unfinished time, finished timeங்கிறத டைம் லைன்ல எப்படி நம்ம இண்டிகேட் பண்ணலாம்? இதுதான் டைம் லைன். This is now, you see, இந்த பாயிண்ட் தான் now. ஓகே, சோ இங்க டுடேன்னு எழுதியிருக்கிறேன். சோ இன்னைக்கு நாள், இன்று, அது இன்னும் முடிவடையல. பாதி நாள் முடிஞ்சிருக்கு. இது நீங்க மத்தியானம்னு எடுத்துக்கலாமே. பாதி நாள் முடிஞ்சிருக்கு, இன்னும் மீதி நாள் இருக்கு. சோ இதுதான் now.
ஓகே, இந்த பாயிண்ட் தான் now. அப்ப இந்த டுடேங்கிற நாள் இன்னும் முடிவடையல, அதுதான் unfinished. ஓகே, இந்த பிக்சரை பாருங்க, இங்க டைம் லைனை பாருங்க. சிம்பிள் பாஸ்ட்ல டைம் லைன்ல அதே மாதிரி இது பாஸ்ட், இங்க now, yesterday. இப்ப இருந்து பார்க்கும்போது yesterdayங்கிறது முடிஞ்சு போன ஒரு டைம் தானே, நேத்துங்கிறது முடிஞ்சு போனது தானே. சோ எல்லாமே இங்க ஃபுல்லாவே இந்த பீரியட் முடிஞ்சிருச்சு. So this is the finished time. ஓகே, இது நல்லா புரியுதா? ரெண்டு சென்டென்சஸ் எழுதி இருக்கிறேன். present perfectலயும் simple pastலயும் நல்லா கவனிங்க. I have done a lot of work today. I have done a lot of work todayனா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சிருக்கிறேன், which means இன்னும் மீதி நாள் இருக்கு. மீதி நாள்ல இன்னும் வேலை செய்யலாம், செய்யாம இருக்கலாம். அதை பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த டுடேங்கிறது இன்னும் முடிவடையல, அந்த டேல தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். அந்த டுடேல இன்னும் மீதி டைம் இருக்கு அப்படின்னா, அப்ப I have done a lot of work todayன்னு சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சிருக்கிறேன். இந்த விஷயத்த நம்ம வேற சில அட்வான்ஸ்ட் லெசன்ஸ்லயும் என்ன பார்த்திருக்கோம்னா, இந்த டுடே வார்த்தை இருக்கும்போது கூட நீங்க டுடே உடைய கடைசி நிமிஷத்துல இருக்கிறீங்கன்னு வைங்க, தூங்க போறீங்க, இனிமே ஒரு வேலையும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. the day is almost over. ஆனா இன்னமும் நீங்க டுடேல தான் இருக்கிறீங்க. டுடே அப்ப வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, I did a lot of work todayன்னு சொல்ல முடியும். அந்த சென்டென்ஸும் கரெக்ட் தான், மீனிங்ஃபுல் தான். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம், டுடேயோட எந்த பாயிண்ட்ல நம்ம நின்னுட்டு சொல்றோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் டுடே மட்டும் இல்ல, திஸ் மார்னிங், மார்னிங்க்கு நடுவுலே இருக்கிறோம், மார்னிங் இன்னும் முடிவடையல, அப்ப பிரசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். மத்தியானம் சொல்றோம், சாயங்காலம் ஒரு விஷயத்த சொல்றோம், அப்ப மார்னிங் வந்து பாஸ்ட் ஆயிடும். அப்ப திஸ் மார்னிங் சொல்லும் போது பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ இந்த பாஸ்ட் டென்ஸ்ல எழுதியிருக்க அந்த சென்டென்ஸ் பாருங்க. I did a lot of work yesterday. So yesterday past point of time, finished time, அதனால இங்க did simple past இருக்கு. Today unfinished இருக்கிறதுனால have done போட்டுருக்கோம். அந்த டுடேலயுமே எப்ப சிம்பிள் பாஸ்ட் போட முடியுங்கிறதையும் இப்ப பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் இத பாருங்க. We use the present perfect for a period of time that continues until now. இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகுற ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு present perfect யூஸ் பண்றோம். We use the simple past for a finished time in the past. இதே விஷயம் தான், இப்ப இவ்வளவு நேரம் பார்த்த விஷயம் தான் இது, புதுசா ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நீங்க இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், இல்ல நோட் புக்ல காப்பி பண்ணி வச்சுக்கலாம், வீடியோ பாஸ் பண்ணிட்டு. Now look at this. He has lived in Chennai for 5 years. He lived in Chennai for 5 years. ரெண்டு சென்டென்சஸ்மே கரெக்ட் தான், ரெண்டு சென்டென்சஸ்மே மீனிங்ஃபுல். ஆனா ரெண்டுக்கும் வேற வேற அர்த்தம். இங்க present perfect போட்டிருக்கிறோம், இங்க past போட்டிருக்கிறோம். அப்ப இதுக்கு உங்களால டைம் லைன் போட முடியுதா, இமேஜின் பண்ண முடியுதா இந்த பீரியட? சோ இங்க டைம் லைன் நீங்க போடணும்னா, இதான் now. He has lived in Chennai for 5 years சொல்லும் போது இன்னமும் அவன் சென்னையில தான் வாழ்றான்னு. இந்த பீரியட் வந்து இப்ப வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகே, ஆனா இங்க livedன்னு போடும்போது இது now, இதுதான் அந்த past period of time, 5 years. அது முடிஞ்சு போயிடுச்சு எப்பயோ, ரைட்? சோ இங்க has lived, இங்க lived. ரெண்டு சென்டென்சஸ்மே கரெக்ட் தான். இதை நான் ஏற்கனவே இன்னொரு ஒரு லெசன்ல கூட சொல்லியிருக்கிறேன், எப்படி வந்து நம்ம பீரியட் ஆஃப் டைமை வந்து வேற வேற டென்சஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா 5 years பார்த்த உடனே நிறைய பேருக்கு அது பிரசன்ட் டென்ஸ் தான், பிரசன்ட் டென்ஸ்க்கே உரிய ஒரு டைம் ஃப்ரேஸ்னு நினைச்சுக்கிருவாங்க. அப்படி கிடையாது. ஃபார் 5 years வந்து நம்ம பாஸ்ட்ல யூஸ் பண்ணலாம், பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். சோ இந்த டிஃபரன்ஸ். இப்ப வரைக்கும் இன்னும் சென்னையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா ஹேஸ் லிவ்டு போடுறோம். முந்தி எப்பயோ ஒரு பாஸ்ட் பீரியட் ஆஃப் டைம், 5 வருஷம் முடிஞ்சு போன பீரியட்னா லிவ்டுன்னு போடுறோம். இஸ் தட் கிளியர்? நவ் எக்ஸசைசஸ் பண்ணலாம் based on
what you have learned just now. இந்த exercises எல்லாமே நீங்க வந்து கரெக்டா பண்ண முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுல 15 sentences இருக்கு. correct sentences were necessary. ஒரு 5 sentences வந்து அந்த sentences கரெக்டான்னு நீங்க பார்க்கணும். அந்த sentencesல யூஸ் பண்ணியிருக்கிற tense இப்ப simple past இருந்துச்சுன்னா இந்த sentenceக்கு simple past கரெக்டான்னு பார்க்கணும். இல்லைன்னா present perfectல மாத்தணும். ரைட், அது ஒரு 5 sentences இருக்கு கரெக்ட் பண்றது. அதுக்கப்புறம் ஒரு 10 sentences fill in the blanks. verbs வந்து bracketsல கொடுத்திருக்கோம். நீங்க அந்த verb form கரெக்டான verb form போடணும். simple past இல்லைன்னா present perfect. ஓகே, சோ இந்த 15 sentencesையும் நீங்க பண்ணி முடிச்சிட்டு நீங்க நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாலே நீங்க கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அவசியம் காமெண்ட்ஸ்ல உங்களோட ஸ்கோரையும் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ஏன்னா நானும் அந்த அந்த உங்களோட ஸ்கோர் பார்த்தேன்னா சந்தோஷப்படுவேன். 15 out of 15 நீங்க போடுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்ல ஒரு 7 தான் வாங்க முடிஞ்சிச்சா பரவாயில்ல, அதையும் நீங்க ஷேர் பண்ணலாம். அப்படிதான் நம்ம லேர்ன் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, நீங்க சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபரா இருந்தா இந்த டிஃபரன்ஸ் பிரசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸே நீங்க இப்பதான் முதல்ல இந்த லெசன்ல தான் பாக்குறீங்கன்னா கூட கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். ஓகே, இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க, அவசியம் இந்த ஸ்கோரை ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். Have you eaten a lot of sweets when you were a child? இந்த சென்டென்ஸ் கரெக்டானு பார்க்கணும். என்ன அர்த்தம்? இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்? நீ குழந்தையா இருந்த போது, when you were a child, குழந்தையா இருந்த போது, இதுவே வந்து பாஸ்ட் தானே. அப்ப நீ குழந்தையா இருந்த போது நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டியா? பாஸ்ட் இது. finished period of time. இதுக்கு ஒரு டைம் லைன் போட்டா எப்படி போடுவோம்? இதான் now. சைல்டா இருந்தது எப்ப? எப்பயோ பாஸ்ட்ல. childhood, இதுதான் childhood. அது வந்து முடிஞ்சு போன ஒரு பீரியட், finished. ஓகே, அதனாலதான் இங்கேயும் were இருக்கு சிம்பிள் பாஸ்ட்ல. அப்ப இந்த verb have you eaten வராது, present perfectல போடக்கூடாது. அப்ப என்ன போடணும்? did you eat. சிம்பிள் பாஸ்ட்ல question frame பண்ணும்போது நம்ம yes or no question did வச்சுதானே ஆரம்பிக்கணும். so did you eat a lot of sweets when you were a child? இதுதான் correct. okay, now the next sentence. I bought a new car. You must come and see it. so இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் இங்க கொடுத்திருக்கல, அது ரொம்ப முக்கியமானது. இந்த கான்டெக்ஸ்ட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. நான் ஒரு புது கார் வாங்கி இருக்கிறேன், நீ அவசியம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப இது வந்து பிரசன்டோட கனெக்டட், ரீசெண்டா வாங்கினது, ரீசென்ட்லி. ஓகே, சோ அப்ப have bought present perfect is correct. I've bought a new car, you must come and see it. It is linked to the present. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் இன்னும் நல்லா புரியும். நம்பர் 3. I've bought a new car last week. last weekங்கிறது என்னது? finished period, finished point. okay, finished time I mean. அப்ப இங்க have bought வருமா? no. அப்ப என்ன போடணும்? I bought. simple past tense. I bought a new car last week தான் correct. okay, next number 4. Where have you been yesterday evening? அர்த்தம் என்ன? நேத்து சாயங்காலம் நீ எங்க இருந்தாய்? எங்க இருந்த? நேத்து சாயங்காலம் எங்க இருந்த? yesterday eveningங்கிறது என்ன? finished time. last week finished. yesterday evening finished time. அப்ப present perfect போடலாமா? no. அப்ப என்ன போடணும்? simple pastல எப்படி போடணும்? question. where were you? where were you yesterday evening? நேத்து ஈவினிங் எங்க இருந்த? சோ இந்த word வேற, இது வேற. இந்த be verb உடைய past form you இருக்கிறதுனால word போட்டுக்கோம். இதே அவன் எங்க இருந்தான் அப்படின்னு கேட்டா was போடுவோம். where was he yesterday evening? okay, so அப்ப simple past தான் இதுக்கு correct. sentence number 5. when has this bridge been built? passive voiceல இருக்கு sentence.
முக்கியமா நீங்க இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா whenங்கிற வார்த்தை தான். ஓகே, சோ இங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த finished point of time, finished period of time அதெல்லாம் நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் வீக், இல்ல ஒரு வருஷம், இல்ல yesterday, 3 months ago, அது மாதிரி எல்லாம். ஆனா கொஸ்டின்ல இங்க வந்து அந்த மாதிரி வேற எந்த வார்த்தையும் இல்ல. Instead we have the word when. When, what time எல்லாம் இருந்துச்சுன்னா present perfect tense எக்காரணத்தை கொண்டும் போற்றவே கூடாது. ஓகே, எப்ப வந்த, when did you come, எத்தனை மணிக்கு தூங்க போற, what time did you go to sleep, what time, when, கட்டாயம் சிம்பிள் பாஸ்ட் தான் போடும். ஓகே, சோ இங்க when போட்டு என்ன இருக்கு, இந்த பிரிட்ஜ் எப்பொழுது கட்டப்பட்டதுன்னு தான் நம்ம கேட்கணும். ஓகே, அப்ப ஹேஸும் been built-ம் இருக்குது இங்க. Passive voice, present perfect tense, so இது wrong. Instead, when was this bridge built? Simple past tense ல கேட்கணும். When was this bridge built? Was-க்கும் built-க்கும் நடுவுல subject this bridge இருக்கு. Okay, so word order ரொம்ப முக்கியம். When this bridge was built அப்படியும் போடக்கூடாது. நீங்க இந்த சென்டென்ஸை கரெக்ட் பண்ணி எழுதுறோம்னு சொல்லி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டு when this bridge was built ன்னு எழுதுனா அப்பயும் word order தப்பு தான். இந்த verb முதல்ல போட்டுட்டு helping verb முதல்ல போட்டு அப்புறம் subject அப்புறம் main verb. Okay, next. So இங்க அந்த correct the sentences முடிஞ்சிச்சு. அடுத்து put the verb into the correct form, present perfect or simple past. So ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் நம்ம அதை பார்க்க போறோம். I dash to Canada, but I would like to go there. நான் கனடா போனதில்லை, ஆனா நான் அங்க போக விரும்புறேன். ஓகே, so it is connected to the present. இன்னொன்னு, இது unfinished timeன்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இதான் now. இப்பதான் இந்த சென்டென்ஸை சொல்றோம். இது வரைக்கும் நான் கனடா போனதில்லைங்கிறது தான் அர்த்தம். நான் போக விரும்புறேன் அப்படின்னு சொல்லும் போது now I would like to go there. ஓகே, இது வந்து would. I would like to go there. போனதில்லை எப்ப வரைக்கும், இந்த பீரியட் இருக்கே இப்ப வரைக்கும் உள்ள பீரியட்ல, பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும், இதான் நம்மளோட லைஃப். இதுல போனதே இல்லை. அப்ப இது பிரசன்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகிற ஒரு பீரியட். அப்ப பிரசன்ட் பர்ஃபெக்ட் போடணும் இங்க. I have not been to Canada. I've not been to Canada, but I would like to go there. நீங்க இது ரெண்டையும் சேர்த்து I haven't been ன்னு சொல்லி contraction யூஸ் பண்ணலாம். I haven't been to Canada, but I would like to go there. Okay, so நீங்க ஒரு சென்டென்ஸும் இந்த மாதிரி நல்லா சொல்லி பார்க்கணும். Next, Paul and Lucy dash about 10 minutes ago. Now இதுக்கு ஒரு டைம் லைன் போடுங்க. இதான் now. 10 minutes ago-னா இதுதான் 10 minutes. அப்ப 10 minutes-க்கு முன்னாலனாலே past தானே, finished time தானே. அப்ப அவங்க 10 minutes-க்கு முன்னால வந்தாங்கன்னு சொல்றோம். finished time, arrived. இதுதான் finished time. 10 minutes ago. ago இருந்தாலே past தான். Next, I'm tired. I dash well last night. இந்த sentence நல்லா கவனிங்க please. Beautiful sentence. நான் டயர்டா இருக்கிறேன், நேத்து ராத்திரி நான் சரியா தூங்கலன்னு சொல்ல வர்றோம். I dash well last night. So இங்க நம்மளுக்கு நல்ல ஒரு க்ளூ இருக்கு. லாஸ்ட் நைட்ங்கிறது என்னது, finished time தான். அப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் did போட்டு not போட்டு sleep போடணும். I did not sleep well last night. சில பேருக்கு இங்க ஒரு question வரலாம். I am tired ன்னு சொல்றோமே, presentல அதோட effect இருக்கே, ஃபீல் பண்றோமே, அப்ப நம்ம present perfect tense இங்க யூஸ் பண்ணக்கூடாதான்னா பண்ணக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் நைட் இருக்கு. ஓகே, சோ லாஸ்ட் நைட் இல்லைன்னா நான் கொஞ்ச நாளாவே சரியா தூங்குறது இல்ல, அதான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னா அப்ப நீங்க present perfect tense யூஸ் பண்ணலாம். ஆனா லாஸ்ட் நைட்டை பார்த்துட்டீங்கன்னா உடனே நீங்க past tense தான் போடணும். ஓகே, did not sleep தான். சோ நம்ம இங்க
present perfect யூஸ் பண்ணி கூட ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். See, அதே மாதிரி I am tired. I have not slept well. Recently. இப்படி போட்டீங்கன்னா இது கரெக்ட். ஓகே, இங்க வந்து have not slept போட்டீங்கன்னா கரெக்ட் தான். ஏன்னா ரீசென்ட்லின்னு நம்ம சொல்றோம். இந்த ரீசென்ட்லிங்கிற இந்த பீரியட் இருக்கு, இது வந்து பிரசன்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிற ஒரு பீரியட். You see, இதான் now. அப்ப இந்த ரீசென்ட்லின்னு சொல்லும் போது இதுதான் அந்த ரீசென்ட் பீரியட். கொஞ்ச நாளாவே, லெட்ஸ் சே ஒரு வாரம்னு எடுத்துக்கலாம், இல்ல 2-3 வாரங்களா இருக்கலாம். ஓகே, the past 4 or 5 days எடுத்துக்கலாம். இந்த ரீசென்ட் பீரியடுங்கிறது பிரசன்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிற ஒரு பீரியடுங்கிறதுனால ஹேவ் நாட் ஸ்லெப்ட் போடலாம். ஆனா லாஸ்ட் நைட் பாத்தீங்கன்னா கட்டாயம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் போடும். இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட், my grandfather dash before I was born. Now that's a beautiful sentence. சென்டென்ஸ் இப்பதான் சொல்றோம். நம்ம பிறந்தது பாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், before I was born. அதுக்கு முன்னாலதான் கிராண்ட்ஃபாதர் இறந்து போனது. ஓகே, சோ ஒரு பாஸ்டுக்கு முன்னால பாஸ்ட், நம்ம போன லெசன்ல அதை தானே பார்த்தோம். பாஸ்டுக்கு முன்னால பாஸ்டுக்கு கண்டிப்பா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். பாஸ்டுக்கு முன்னால பாஸ்டுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்டும் போடுவோம், பாஸ்ட் பர்ஃபெக்டும் போடுவோம். ஆனா இங்க நம்ம ரெண்டு டென்சஸ் நம்ம பாக்குறது சிம்பிள் பாஸ்டும் பிரசன்ட் பர்ஃபெக்ட்ங்கிறதுனால இங்க நீங்க வெறும் டைடே போடலாம், சிம்பிள் பாஸ்ட். Okay, my grandfather died before I was born. That's right. Next, I don't know Mary's husband. I dash him. So never நம்ம யூஸ் பண்ணணும், நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதணும். meet is the verb that's given. எனக்கு மேரியோட ஹஸ்பண்ட தெரியாது, நான் அவரை மீட் பண்ணதில்லைன்னு சொல்ல வர்றோம். ஸோ டைம் லைன் சொல்றது இப்பதான். அப்ப நம்ம மீட் பண்ணதில்லைன்னா எப்போ? இப்ப வரைக்கும் உள்ள பீரியட்ல, இப்ப வரைக்கும் மீட் பண்ணதில்லை. ஸோ பிரசன்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிற ஒரு பீரியட்னா என்ன போடணும்? பிரசன்ட் பர்ஃபெக்ட். I've never met him. ஓகே, ஸோ இங்க போய் நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல போடணும்னு இல்லை, because this period continues until now. Okay, I've never met him. Haveக்கும் metக்கும் நடுவுல never போடணும். That's another thing. Okay, the adverb of frequency நம்ம இந்த மாதிரி helping verbக்கும் main verbக்கும் நடுவுல போடுறோம். Number 6, it dash very warm since we arrived. Yes, it dash 35 degrees yesterday. நாங்க வந்ததுல இருந்து டைம் லைன் போடுவோமா? சென்டென்ஸ் இப்பதான் சொல்றோம். now வந்தது எப்ப? பாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல, அங்கதான் we arrived. இப்ப வந்ததுல இருந்து since we arrivedனா என்ன அர்த்தம்? இதுதான் we arrived, first point of time. வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற பீரியட் இருக்குல்ல, அதுதான் since we arrived. சோ வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப வார்மா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு. So present perfect. Has been. It has been very warm since we arrived. Present perfect tense. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, yesterday ன்னு இருக்குது. See, since we arrivedனாலே present perfect தான். yesterday past தான், finished time. ஆமா, நேத்து 35 degrees இருந்துச்சு. Yes, it was 35 degrees yesterday. Be verb it இருக்கு, so was போடுறோம். Be verb it has been, present perfect. Okay, where do you live? இது ஒரு conversation. Where do you live? In Boston. How long dash there? பாஸ்டன்ல தான் வாழ்றாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறோம்? எவ்வளவு நாளா அங்க இருக்கிறீங்க? எங்க? பாஸ்டன்ல தான். ஓகே, how long have you lived there? ஏன்னா இப்போ நம்ம முந்தின கொஸ்டின் அதை தான் கேட்டிருக்கிறோம். இப்ப இங்க present perfect தான் போடணும். How long have you lived there? So இங்க there வந்து என்னது? In Boston தான் அர்த்தம். ஓகே, 5 years சொல்றாங்க. அப்ப இந்த 5 years என்னது? present வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிற ஒரு பீரியட். 5 வருஷமா
இருக்கிறேன்னு அர்த்தம். Where dash before that? In New York. அதுக்கு முன்னால எங்க வாழ்ந்தீங்க? பாஸ்ட் ஆயிடுது. ஏன்னா அதுக்கு முன்னாலன்னு சொல்லும் போதே பிஃபோர் தட் பாஸ்டனுக்கு வந்ததுக்கு முன்னாலன்னு அர்த்தம். அப்ப அது பாஸ்ட் தானே? இப்ப டிட் யூ லிவ் போடணும். சாரி, இங்க லிவ்னு போட்டிருக்கேன். ஐம் சாரி. How long have you lived there? Where did you live before that? அதுக்கு முன்னால எங்க வாழ்ந்தீங்க? In New York. How long dash in New York? அங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்க? 2 years. So நியூயார்க்ல வாழ்ந்ததே பாஸ்ட் தான். அப்ப எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்கன்னு கேட்கும்போது அதுவும் பாஸ்ட் தான். How long did you live in New York? ஓகே, சோ இந்த நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். டைம் லைன் போடலாம். ஓகே, இதான் now. இப்போ இந்த 5 years பாஸ்டன்ல இருக்கிற ஒரு பீரியட், அதுக்கு முன்னால இந்த 2 years அதுதான் நியூயார்க். ஓகே, அப்ப இது ஒரு பாஸ்ட் ஆயிடுச்சா, ஃபினிஷ்டு பீரியட் ஆயிடுச்சா? இந்த பாஸ்ட், இந்த பீரியட் வந்து பிரசன்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிற பீரியட். அதனால இங்க ஹேவ் லிவ்டு போடுறோம், இங்க டிட் லிவ் போடுறோம். கொஸ்டின்ங்கிறதுனால இங்க டிட் லிவ் இருக்கு. இதே நம்ம ஆன்சர் ஃபுல் ஸ்டேட்மெண்டா இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஐ லிவ்ட் இன் நியூயார்க். ஐ லிவ்ட் இன் நியூயார்க் ஃபார் 2 years. இங்க ஒரு இன்ஃபார்மல் கான்வர்சேஷன் தான். ஸோ சும்மா இங்க நம்ம இந்த விஷயத்த மட்டும் சொன்னா போதும், ஃபுல் ஸ்டேட்மெண்ட் சொல்ல வேண்டியது இல்லை. நெக்ஸ்ட், Edward dash in a bank for 15 years. Then he dash it up. Now he works as a gardener. Now நல்ல நீங்க இந்த சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். Now he works as a gardener. இப்ப அவன் கார்டனரா வேலை பார்க்கறான். அப்ப அதுக்கு முன்னாலதான் பேங்க்ல வேலை பார்த்தது. அப்ப இது ஒரு பாஸ்ட் பீரியட் ஆயிடுச்சா? 15 years எட்வர்ட் வந்து பேங்க்ல வேலை பார்த்தது பாஸ்ட். ஒர்க் ஆயிடும். finished time. Edward worked in a bank for 15 years. Then he gave it up. அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டான். See இந்த பாயிண்ட் இங்கதான் gave it up. எல்லாமே பாஸ்ட் தான். இது ஒரு பாஸ்ட் பீரியட் ஆஃப் டைம், இது ஒரு பாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம். Now he works as a gardener. இது சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கா? Maria dash school in 1999. மரியா எப்ப ஸ்கூல் படிச்சு முடிச்சா? In 1999. இந்த மாதிரி வருஷங்கள் வந்துச்சுனாலே அது finished time தான். Okay, Maria left school in 1999. The last sentence, the dash a bus driver strike last week, so there dash no buses. Now go step by step. Last week இருக்கா? finished time. போன வாரம் பஸ் டிரைவர் ஸ்ட்ரைக் இருந்துச்சு, அதனால பஸ்ஸே இல்ல. அதான் சொல்ல வரோம். There were no buses. There was a bus driver strike last week, so there were no buses. Now இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெண்டு சென்டென்சஸ்லயுமே பி verb தான் கொடுத்திருக்கு. ரெண்டு இடத்துலயுமே there தான் கொடுத்திருக்கு. ஆனா இங்க நம்ம was போடுறோம், இங்க verb போடுறோம். ஏன் யோசிச்சு பாருங்க. இங்க ஸ்ட்ரைக் இருக்கு, சோ அதனால சிங்குலர் was. இங்க buses plural, அதனால verb. Okay, right, I hope you understood the difference. Okay, so இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். பாருங்களேன், சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்கும், ஆனாலும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியம். ஜெனரலா நம்ம வந்து இதோட யூசஸ் 4, இதோட யூசஸ் 2 அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அதுவும் முக்கியம். அதுதான் வந்து பேஸ். ஆனா அந்த பேஸ்க்கு மேலதான் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது எப்ப பண்ண முடியும்னா 2 டென்சஸ் நீங்க கம்பேர் பண்ணலாம். ஓகே, சோ இந்த 15 சென்டென்சஸ்க்கு எத்தனை சென்டென்சஸ் நீங்க கரெக்டான ஆன்சர் எழுதுனீங்கிற ஸ்கோர் அவசியம் காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.
அப்புறம் இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அவசியம் ஷேர் பண்ணுங்க. ரைட்? See you in the next lesson. Thank you for watching.